வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே ஃபில்லிங் ஸ்டிச் எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டுட்டோரியல் வீடியோஸ் லேட் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு மோட்டிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனால் தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ரெகுலராக போடணுன்னு தான் எனக்கும் ஆசை. ஸோ பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போட்டுருவேன். கொஞ்சம் ஒர்க்காக இருக்கனால அப்படி டிலே ஆகுது. இப்போ இதில் கொடி டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கொடி டிசைன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பேடட், அதாவது பேடட் ஃபில்லிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த சின்னதாக காம்பு மாதிரி இருக்குது பாருங்கள், இதுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். நம்ம ஃபில்லிங் ஸ்டிச்சுனாவே லாங் ஸ்டிச்சு ப்ளஸ் பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு தான் போடுவோம். ஸோ சேம் அதை ஒரு லைனில், அதாவது ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அந்த லைனில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் எல்லா வகையான ஃபில்லிங்கும் என்னால் கவர் பண்ண முடியுமான்னு தெரில. எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு க்ராஸாக தான் எடுக்கணும். நம்ம ஃபில்லிங்க்கு எப்பயுமே க்ராஸ் ஃபில் தான் அதிகமாக பண்ணுவோம். ஸோ க்ராஸாக எடுத்துகிட்டு, இது கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் அதுக்கும் பக்கத்தில் இன்னொரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் இது லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போய் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, சேம் அதே தான் ரிப்பீட்டடாக கீழே வரைக்கும் வரும். நீங்கள் இப்படி க்ராஸாக எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும், ரொம்ப நேரம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் க்ராஸாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இது நம்ம ஒரு கொடி டிசைன் போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாகவே செயின் ஃபுல்லாகவே போட்டுட்டு, கொடியில் ஃபுல்லாகவே செயினில் ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கும் அது மாதிரி போட்டிங்க அப்படின்னா. பட் இது கொஞ்சம் கஷ்டம்தான். இதே நான் ஜரியில் போட்டிருக்கேன், ஒரு சுடிதாரில் போட்டிருக்கேன். பட் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை லாங் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, சேம் இதை ஃபஸ்ட்டு ஒரு லைனில் இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போடுறது நல்லா பார்த்துக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் இன்னும் நாட்டில் டவுட் கேட்குறீங்க. ஸோ அதனால் சொன்னேன். ஃபுல்லாக இந்த மாதிரி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எம்போஸ்டாக இருக்கும். லைட்டாக, அதாவது செயினுக்கு மேலே போடும்போதே லைட்டாக நம்மளுக்கு எம்போஸ்டாக இருக்கும். இந்த கொடியும் சேம் அதே மாதிரி பேடடில் தான் நம்ம போட போகிறோம். பேடடு எம்போஸ்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. அதாவது பைப்பிங் த்ரெட்டு வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலே நம்ம த்ரெட் ஃபில்லிங் பண்ணுவோம். பைப்பிங் த்ரெட் எப்படி அதாவது அட்டாச் பண்ணுறது அப்படின்னா, நம்ம கம் வச்சு அட்டாச் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய இதில் பண்ணியிருப்பேன். பட் இப்போ நம்ம த்ரெட்டில், அதாவது ஒரு க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு என்ன கலரில் ஃபில் பண்ணுறோமோ அதுவும் எடுத்துக்கலாம். நார்மல் கோல்டன் கலரும் எடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் கலரும் எடுத்துக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். அது உள்ளே போய்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த ஷார்ப் எட்ஜ் வர்ற மாதிரி அந்த த்ரெட்டை ஃபுல்லாக அடக்கி நம்ம போடணும். ஸோ அந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபுல்லாக பைப்பிங் த்ரெட் அடங்கிடணும். அந்த மாதிரி போடணும். இது ஜிக்ஜாக் ஸ்டிச்சு, செயின் சென்டரில் ஜாயின் ஆகும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டரில் ஜாயின் ஆகும். நம்மளுக்கு ஜிக்ஜாக் ஸ்டிச் எல்லாம் போட்டு பழகிட்டு தான் நீங்கள் ஃபில்லிங் ஸ்டிச் வந்திருப்பீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். ஃபுல்லாகவே நம்ம இந்த த்ரெட்டு ஃபுல்லாகவே நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா கம் போட்டு ஒட்டிட்டு கூட பண்ணுங்கள். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். இது சேம் நம்ம ஒரே கலர்லேயும் பண்ணலாம், டபுள் கலர்லேயும் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு டபுள் கலர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. க்ராஸாக, நான் அதாவது ஒரே ஒரு செயின் ஸ்டிச்சில் போட்டு காமிச்சேன். சேம் அதே மாதிரி தான் க்ராஸாக ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, மறுபடியும் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இப்போ மேலே போட்டுட்ருக்கோமா, அது இப்போ நம்ம க்ராஸாக போயிடுது, கீழே போயிட்டே இருக்கும். ஸ்டிச் நம்மளுக்கு கீழே போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இன்னும் நல்லா க்ராஸ் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும்.
இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த கலர் எப்படின்னா ஒரு எல்லோ கலர் நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி வந்து நம்ம நெக் டிசைன் ஸ்லீவ் டிசைனில் நம்ம இது பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லைன்னா நீங்கள் ஹோம் போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டெலாம் கிடையாது. அந்த க்ரீன் த்ரெட்டு நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம எல்லோ த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அந்த க்ரீன் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பிளாங்காக இருக்கிற ஏரியாவில் கிளாத்தோட ஏரியாவில் ஒரு 2 செயின் போட்டு அட்டாச் பண்ணி விட்டுட்டு லைட்டாக த்ரெட்டை எடுத்து விட்டுட்டு நம்ம எல்லோவில் கண்டினியூ பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கு சேம் இதே மாதிரி நம்ம ஸ்லீவில் கூட, அதாவது ஸ்லீவில் நெக்கில் கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் டபுள் கலரில் கொண்டு வர்றது. நம்ம வந்து நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். பட்டு நாட் போட வேண்டியதில்லை. அப்படியே கண்டினியூஸாக நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ போய் செக் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். சேம் வந்து கொஞ்சம் நான் ஸ்பீடாக வைக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு ஃபில்லிங் வந்து சேம் ஒரே விஷயந்தான். லாங் ஸ்டிச் போட்டு ஷார்ட் ஸ்டிச்சு. அந்த எட்ஜஸ் மட்டும் நம்ம கரெக்டாக பாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் அந்த க்ரீன் த்ரெட்டை எடுக்க போகிறேன். அதாவது இப்போ நம்ம அங்கிட்டு நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீன் த்ரெட்டை எடுத்துக்கிட்டு எல்லோ த்ரெட்டை கொஞ்சம் தள்ளி நான் செயின் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். சேம் ப்ராசஸ் தான். உங்களுக்கு வேறு எதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி சேம் வந்து நம்மளுக்கு செயின் தான் பேஸு. அந்த செயின் மட்டும் கற்றுக்கிட்டோன்னா போதும். ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். க்ரீன் கலர், எல்லோ கலர்னு மாற்றி மாற்றி நம்ம இதை போட போகிறோம். ஒரே கலரில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு காட்டிக்கலாம். பட் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இப்போ பைப்பிங் த்ரெட் வச்சு போட்டுட்டோம். நார்மலாக ஒரு செயின்லேயும் போட்டுட்டோம். ஒரு ஷேப்பில், அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி இல்லை இந்த மாதிரி திலகம் ஷேப் இந்த மாதிரி இருக்கிறதுல எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு சின்ன கேப் விட்டு போடுவோம் இல்லையா சென்டரில், அந்த மாதிரி கேப் விட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லைனை ஒரு எட்ஜஸாகவும் அதுக்கு மேலே நம்ம போட்டிருக்கிறது ஒரு எட்ஜஸாகவும் வச்சுட்டு தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஷார்ப் நம்மளுக்கு எட்ஜஸ் வேணும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த லீஃப் இருக்குன்னா இந்த இடத்துல நமக்கு ஷார்ப் வேணும். ஸோ நம்ம எந்த இடத்துல ஷார்ப்பாக வச்சு ட்ரா பண்ணியிருக்கோமோ சேம் அதை அப்படியே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். மறுபடியும் நல்லா பார்த்துக்கோங்க. லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச். அகெயின் நீங்கள் வந்து இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. நம்ம வந்து எப்பயுமே வந்து அந்த லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதாவது ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போய்க்கணும். சேம் அதே தான். லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, மறுபடியும் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு. இதை தான் வந்து நம்ம வந்து ஹாஃப் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஹாஃப் போட போகிறோம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து நம்ம கார்னர்லேருந்து, அதாவது கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அவ்வளோ வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வருமானு தெரியாது. ஸோ நான் அதனால் எப்போயுமே இந்த மாதிரி பாதி பாதியாக தான் பண்ணிப்பேன். நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளுக்கு தேவைங்கிற ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நம்ம நினச்ச மாதிரி கிடைக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி ஹாஃப்லேருந்து போட்டுக்கிறது தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் எப்பயுமே போடுவேன். ஸோ ஒரு ஹாஃப் வந்து போட்டு முடிக்க போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு போய் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த லைன் முடிஞ்சிருச்சு. அந்த லைன் முடிஞ்சு சென்ட்ரலில் ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ரவுண்டில் தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கீழே போட்டுக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த ட்ராயிங் பண்ணினதுலேயே நம்ம வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதை விட சிம்பிள் என்னென்னா நம்ம 2 செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு, அதாவது அவுட்லைன் ஃபுல்லாக போட்டுட்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹாஃப் பண்ண போகிறோம். சேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் என்ன ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ராயிங்ஸ்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். நான் சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைன் ஒரு அவுட்லைனில் மட்டும்தான் நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். சேம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லைன்லேயே அவுட்லைனில் தான் நான் போட்டுட்ருக்கேன். சேம் மறுபடியும் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, மறுபடியும் லாங் ஸ்டிச்சு, மறுபடியும் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச், மறுபடியும் சேம் அதே தான் வந்து கீழே வரைக்கும் நான் கொண்டுட்டு போகிறேன். அந்த சென்டரில் ஒரு கேப் வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் அந்த நம்ம கேப் கொண்டுட்டு வந்துக்கணும். நம்ம போட்டிருக்க லைனை வந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப உள்ளே போடாமல் அந்த லைனுக்கு அவுட்லைன் மாதிரி அவுட்லைன்லேயே வந்துட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். சேம் இதே தான் நான் வந்து எல்லா மோட்டிவ்லேயும் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ வந்து இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தெரியும் அந்த ஷேப் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு மற்ற 2லேயும் போடுவேன். இந்த சென்டரில் இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான்
இந்த ரவுண்டை மட்டும் விட்டுட்டு இந்த 2 மோட்டிஃபும் அதே இந்த இந்த லீஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த 2 மோட்டிஃபும் நான் போட போகிறேன். சேம் நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு தான் காட்ட போகிறேன். பிகாஸ் இது சேம் ஒர்க் தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இந்த ரவுண்டு அதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன். முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய டிஃப்ரென்ஷியேட் எப்படி இருக்குன்னு. இது ஃபுல்லாகவே ஒரு கேப், சின்ன கேப் இருக்க மாதிரி இருக்கும். அந்த கேப் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து எல்லோ கலர் த்ரெட்டில் தான் பண்ண போகிறோம். பட் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இந்த ரவுண்டில் ஸ்டோன் வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து த்ரெட்டில் தான் ஃபில் பண்ண போகிறேன். ஏன் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டோனை வச்சுட்டு, ஸ்டோன் வச்சாவே வேலை முடிஞ்சிச்சு. பட் ஏன் வந்து த்ரெட்டில் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம கோல்டன் கலர் ஸ்டோன் தான் நம்மள்கிட்ட இருக்குது. வேறு கலர் அந்த ஸ்டோன் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி த்ரெட் ஃபில்லிங் தான் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப எம்போஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும்போது இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சேம் டைம் வந்து இந்த ஸ்டோனுக்கு பதிலாக நம்ம பைப்பிங் கார்டு வச்சோம், சுற்றியும் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்லேயே பைப்பிங் கார்டு வச்சுட்டு அதுக்கு மேலேயும் இதே ஸ்டிச்சஸ் நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். சேம் ஸ்கொயராக இருந்தாலும் சரி. ஸ்கொயருக்கு வந்து நம்ம நார்மலாக பண்ணோம் இல்லையா, அந்த கொடி மாதிரி இருக்கிறதுல பண்ணோம் இல்லையா, அது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இது ஒரு கொடி டிசைன். கொடியில் வந்து இந்த ஃப்ளார் இருக்க மாதிரி. ஸோ அந்த கொடிக்கு தான் நம்ம வந்து டபுள் கலர் போட்டிருக்கோம். சேம் அதே மாதிரி லாங் ஸ்டிச் போட்டு ஷார்ட் ஸ்டிச்சு சேம் இதே தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். பட் வெரைட்டியாக எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். இதே வந்து லீஃப் ஃபில்லிங்கும் வந்து ஃபில்லிங் தான் வரும். உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபில்லிங் ஸ்டிச் தான் கவர் ஆகும். ஸோ அது ஒவ்வொரு லீஃப் ஃபில்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு லீஃப் ஃபில்லிங் மட்டும் தனியாகவே நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ சேம் இதே மாதிரி தான் இன்னொரு ஹாஃபும். ஸோ வந்து ஃபுல்லாகவே நம்ம இந்த ஸ்டோன் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஸ்டோன் வச்ச மாதிரியே இருக்காது. ரொம்ப எம்போஸ்டாக உள்ள ஏதோ ஒரு 3D ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே நான் வந்து இந்த எல்லோ கலரில் தான் கொடுக்க போகிறேன். அந்த சென்டரில் வந்துட்டு அந்த கேப் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரியே தெரியாது. பட் த்ரெட்லேயே வந்துட்டு ரொம்ப இம்போஸ்டாக இருக்கும். பட் இந்த அவுட்லைன் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இது வந்து ஒரு டுட்டோரியல் அப்படிங்கிறதுனால நம்ம க்ரீனுக்கு அவுட்லைன் கொடுக்க வேணாம். பட் சென்டரில் ஃபில் பண்ணிக்கலாம். சென்டர் வந்து நார்மலாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஸாக எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் கிராஸாக எடுக்கலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நான் இதை கொஞ்சம் பிரிச்சுட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து கிராஸாக போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. ஃபுல்லாக பாருங்கள், இப்போ நல்லா கிராஸாக போயிடுச்சு. சேம் இதே மாதிரி கிராஸாக எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கிராஸ் எந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு. சேம் இதே மாதிரி தான் கீழே வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போகணும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம எடுக்கும்போதே கொஞ்சம் நல்லா கிராஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம சென்டர் ஃபில் பண்ணுறதுனால ஒரு லீஃப் கூட நம்ம இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணுவோம். குட்டி குட்டி லீஃப்லாம் இருக்கும்ல, சேம் இது மாதிரி தான் ஃபில் பண்ணுவோம். அப்புறம் திலகம் ஷேப்பில் ஏதாவது ஃபில் பண்ணணுன்னாலும் இதே மாதிரி தான் ஃபில் பண்ணுவோம். எந்த ஷேப்பில் பண்ணுறதுனாலும் சேம் இதே மெத்தடு தான். பட் என்ன, அந்த ஷேப் வந்து டிஃபர் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சேம் நம்ம வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்டிச்சஸை கொண்டுட்டு போய்க்கணும். எந்த அளவுக்கு நெருக்கமாக கொண்டுட்டு போகணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நெருக்கமாக கொண்டுட்டு போய்க்கணும். இப்போ ஷார்ட் ஸ்டிச் போட்டு மறுபடியும் நம்ம லாக் போட்டுக்கலாம். இப்போ லாக் போட்டதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி போட்டு முடிச்சிருக்கேன் இந்த ஒரு சைடு. இப்போ இந்த ஒரு சைடு காட்டுற பாருங்கள். ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஸோ சேம் அதே மாதிரி தான் லாங்காக போட்டுட்டு ஷார்ட் ஸ்டிச் போட்டு மறுபடியும் எடுத்து சென்டரில் மறுபடியும் லாங்கு ஷார்ட்டு மறுபடியும் சென்டர் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் மறுபடியும் சேம் இதே தான். பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஃபில்லிங்க்கு இடையில வந்துட்டு நம்ம எந்த மாதிரி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான். சேம் வந்து இது ஃபுல்லாகவே ஃபில்லிங்க்கான டுட்டோரியல் தான். இப்போ இதை சுற்றியும் வந்து ஒரு செயின், அதாவது சும்மா அது ஒரு கேப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு செயின் போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ஃபில்லிங் போட்டுட்டு அதுக்கு வந்து அவுட்லைனாக வந்துட்டு செயினோ இல்லை பீட்ஸோ கொடுக்காம இருந்தால் இன்கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செயின் கொடுக்கணும், இல்லைன்னா பீட்ஸ் லைன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியுது, ஃபுல்லாகவே ஒரு எம்போஸ்டாக தெரியும். அந்த ஃபில்லிங், அதாவது அந்த லீஃப், அந்த பெட்டல்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு அதாவது பேடட், அதாவது பைப்பிங் த்ரெட் இல்லாமல் நம்மளுக்கு தெரியும்.
ஸோ இது ஃபுல்லாகவே சேம் இதே மாதிரி தான். நம்ம எப்பயுமே வந்துட்டு ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு மோட்டிஃபாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு மோட்டிஃபாக இருந்தாலும் அதனுடைய அவுட்லைன்ஸை மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன். இது ஃபுல்லாகவே வந்து லீவ்ஸில் தான் வந்து பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக இது வந்து நான் பிளாகில் அப்லோட் பண்ணுறேன். இதில் பிளாகில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதாவது டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இதைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஃபில்லிங்க்காகவே உங்களுக்காகவே நான் வந்து இதை சர்ச் பண்ணி எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபில்லிங்கில் என்ன டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.